இந்த பதிவு மெயினாக வெஜிடேரியன்ஸ்க்கு மட்டுமே. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இறைச்சிக்கு ஈக்குவலான ஏதாவது உணவு இருக்கா நம்ம இதில்? அதாவது காய்கறி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இருக்கு. அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். இறைச்சிக்கு ஈக்குவலாக நமக்கு பன்னீர் இருக்கு, புரோட்டீன்ஸ் ரிச்சு விதைகள், விதை வகைகள் இதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். அப்படி இருந்தாலுமே வந்து இறைச்சியோட வன்மையை கொண்ட ஒரு மூலிகை, ஒரு காய்கறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்க சமஸ்கிருதத்தில் வந்து அபிசித மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அபிசித மூலம்னா இறைச்சிக்கு ஈக்குவலான ஒரு காய்கறி, அதாவது இறைச்சியோட தன்மையை கொண்ட காய்கறி அப்படிங்கிறது அர்த்தம் அதுக்கு. இறைச்சியில் எப்படி நீங்கள் அதை அதிகமாக சாப்பிட்டோன்னா உடம்புக்கு நல்ல வன்மை கொடுக்குமோ, உடம்புக்கு தெம்பு கொடுக்கும், பாடி பில்டிங் இந்த மாதிரி நிறைய தன்மைகள் கொடுக்குமோ, அதே மாதிரி இந்த உருளைக்கிழங்க பக்குவமாக சமைச்சு சாப்பிட்றது மூலமே அதோட தன்மைகள் நம்ம பெற்றுக்கலாம். அதே போலவே வந்து இறைச்சியில் நம்ம அதிகமாக சாப்பிட்டோம்னா அதை வந்து அடிக்கடி இல்லை வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு வந்தோம்னா வயிற்றில் பிரச்சனைகள், அப்புறம் வந்து செரிமான கோளாறுகள், பைல்ஸ் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுற மாதிரியே உருளைக்கிழங்கையும் அதே மாதிரி அதிகமாக சாப்பிட்றப்ப இந்த பிரச்சனைகள்லாம் உண்டாகும். ஸோ அளவாக சாப்பிட்டு வரப்போ உடம்பு வந்து நல்ல தெம்பாகும், நல்ல வன்மை அடையும். குழந்தைகளுக்கு அதே மாதிரி உருளைக்கிழங்கையும் நெய்யும் சேர்த்து நிறைய வீட்டில் அந்த பழக்கம் இருக்குது, ஏன்னா அதை கொடுத்துட்டு வருவாங்க. அதுவும் அவங்களுக்கு வந்து உடல் தசைகளையும் சரி உடலோட தெம்பையும் நல்லா வளர்த்து வரும்.